பதநீர் பாயாசம் செய்கிறதுக்கு நான் இதில் 1/2 லிட்டர் பதநீர் எடுத்திருக்கேன். இதோட 2லிருந்து 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. கலந்தாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். தேங்காவை சிறுசாக நறுக்கி வச்சுருக்கேன். நொங்கு 10லிருந்து 15 முந்திரியை உடச்சி வச்சுருக்கேன். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் 1லிருந்து 2 ஸ்பூன் நெய் விட்டு நறுக்கி வச்சுருக்க தேங்காவை அதில் போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இதோட முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த கலவையை வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டேன். இப்போ அதே கடாயில் பதநீரையும் அரிசி மாவையும் கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த கலவையை சேர்த்துக்கலாம். தீ மிதமான சூட்டிலே இருக்கட்டும். பாருங்கள், நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால அதோட பதம் இப்போ கொஞ்சம் கெட்டியாயிருக்கு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவையும் முந்திரியும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா பாயாசத்தோட பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க நொங்கை இதோட சேர்த்துக்கலாம். நொங்கை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயாசத்தை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி பரிமாறலாம். இதை அப்படியே சூடாகவும் பரிமாறலாம். அப்படி இல்லைன்னா இந்த வெயிலுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் பரிமாறலாம்.